இயற்கை அனர்த்தம். இயற்கையா நடக்குதப்பா, காற்றடிக்க போகுது, காத்துக்கு பேரும் வச்சிருவாங்க. உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது. நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம். அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 12 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது. உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது. நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குர்ஆன் மாத்திரம்தான். நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா? சகோதரர்களே, முஸ்லிம் என்பவர் இந்த குர்ஆனை படித்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார். இவர்தான் முஸ்லிம்.
ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு மடையர் அல்ல. ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்பவன் திடீரென்று மரணம் வந்துவிட்டதோடு திகைத்து விட மாட்டான் முஸ்லிம். திகைக்கக்கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார். மலக்குல் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி இது முஸ்லிம் அல்ல. முன்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. உலகத்தில் பூகம்பங்களை கண்டு உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. ஏன்? முஸ்லிம்கள் குர்ஆனை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லாஹ் 12 நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. இந்த 12 நிகழ்வுகளை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான். இந்த 12 நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லிமுக்கு தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் புதிதான விடயங்களை எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள் இயற்கை அனர்த்தம். இயற்கையா நடக்குதப்பா, காற்றடிக்க போகுது, காத்துக்கு பேரும் வச்சிருவாங்க. நாங்க ஒரு பேரும் வைக்க தேவையில்லை. இந்த 12 விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே. ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லிமும் விளங்கிக் கொள்வார்கள். இதை அல்லாஹ் தனி ஒரு சூரா ஒன்றே இறக்கி இருக்கிறார் அந்த 12 விடயத்தையும் சொல்வதற்கு. அதுதான் சூரத்து தக்வீர். குர்ஆனிலே சூரத்து தக்வீர் என்ற ஒரு சூரா இருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய 12 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கியாமத்துடைய நாளை பார்க்க வேண்டும் என்றால் சூரா தக்வீரை ஓதுங்கள். சூரா தக்வீர் எங்களுக்கு எல்லாம் பாடம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் பெரிய சூரா, கொஞ்சம் பெரிய சூரா. நாங்க தான் உலகத்துக்கு அறிவிக்கணும் இதை இன்ஷா அல்லாஹ். உலகத்தார்களுக்கு தெரியாது இதெல்லாம். நாங்க தானே ஹலீஃபாக்கள் இந்த பூமியுடைய. முஸ்லிம்கள் தான் இவைகளை படித்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அறிவிக்கணும். இதெல்லாம் அப்படி எல்லாம் நடக்க இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதுல முதலாவது என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்கிறார், இத ஷம்சு குவிரத். முதலாவது என்ன நடக்கும் என்றா இந்த சூரியன் ஒளி இழந்து போய்விட்டால் அல்லாஹ் சொல்றார். இந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லாம போயிடும். அப்ப என்ன செய்யணும்? உலகம் இருட்டாயிடும். இது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வு. இது முதலாவது நிகழ்வு. இத ஷம்சு குவிரத். இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்பட்டு விட்டும். அல்லாஹ் இந்த 12 விடயத்துக்கும் பாவித்த வார்த்தை இதா. இதா அரபுல இதாண்டா என்ன? வந்தால், நடந்தால். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஓதுறோமா இல்லையா? இதா அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். அல்லாஹ் சொல்றார், இத ஷம்சு குவிரத். முதலாவது இந்த சூரியன் அப்படியே சுருட்டப்படும். உலகத்தை விட பெரிய சூரியன். அப்ப சூரியன் இல்ல உலகத்தில். அடுத்த நாள் சூரியன் உதிக்காது. இந்த சூரியன் சுருட்டப்படுறதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுதான் வளமையாக கிழக்கு. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு வாங்க. உங்களுக்கு கடமை கொஞ்சம் முன்னால வாங்க. பொழுது சப்பாவும் சூரியன் வளமையாக சகோதரர்களே கிழக்கில உதிக்குது. ஆனா ஒரு நாள் வரும் இந்த சூரியன் இன்ஷா அல்லாஹ் மேற்கில உதிக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கும். யா அல்லாஹ், இன்று நான் உதிக்கவா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போகுது சூரியன். அல்லாஹ் அன்றைய நாள்ல சொல்லுவான், எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து உதி. சகோதரர்களே, திடீரென்று காலையில நியூஸ்ல வரும்,
சூரியன் மேற்கில உதிச்சிட்டு திடீரென்று தான் முழு செய்தியும் சொல்லும் உலகத்துல சூரியன் எங்க உதிச்சிட்டு இது இயற்கை நிகழ்வா இது இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி தந்துட்டாங்க எங்களுக்கு. விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆனா திடீரென்று நடக்கும். இது வடமையாக கிழக்கில உதித்த சூரியன் அன்று எதில உதிச்சிடும்? மேற்கில உதிச்சிடும். என்ன நஷ்டம் தெரியுமா? மேற்கில உதிச்சா அதுக்கு பிறகு யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அதோட முடிச்சு. அது சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாப்பு. உலகத்துல நடக்கிற அவ்வளோ பாவம் சனி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி சனி. ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது, நடக்கிற பாவம் குறவு. வெள்ளி சனி, வெள்ளிக்கிழமை கிளப்ல, வெள்ளிக்கிழமை மியூசிக்ல, வெள்ளி நைட்ல சுப தொழுகல்ல சனி ஒன்றும் இல்லை. காலையில 12 மணிக்கு எழுப்பி பார்த்தா சூரியன் மேற்கில் உதிச்சிருக்கு. அதோட முடிச்சு தௌபா. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுரும் சகோதரிகளே. முதலாவது நிகழ்வு இத ஷம்சு குவிரத். உலகத்துக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி உலகம் இருட்டால் என்ன நடக்கும்? இனி மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உலக நிர்வாகம் முடிச்சு அதோட முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு இரண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். ஒரு நட்சத்திரமும் வானத்தில் இருக்க. எங்க விழும் நட்சத்திரம்? எங்க விழும் தெரியாது. என் நட்சத்திரத்தை விட, பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. நீங்க இத உலகத்துக்கு சொல்லி பாருங்க. இப்படி ஒன்று குர்ஆனுக்கு இருக்குது. இரண்டாவது நிகழ்வு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல ஒன்று நான் இருப்பேன், நடையண்ட புள்ளரிக்கும், நடையண்ட பேர புள்ளரிக்கும். இது உலகத்துக்கு பயங்கரமான ஒரு அறிவிக்கப்பட்ட நாள். ஒரு ஊர்ல பூகம்பம் வருது, ஒரு ஊர்ல காத்தடிக்குது, ஒரு ஊர்ல வெள்ளம். அது ஒரு ஊரோட முடிஞ்சு. சரி, ஜப்பான்ல பூகம்பமாம், ஜப்பானோட முடிஞ்சது. இது ஸ்ரீலங்கால வெள்ளமாம், ஸ்ரீலங்காவோட முடிஞ்சது. இது முழு உலகத்துக்குமான அறிவித்தல் சகோதரர்களே. இரண்டாவது. மூன்றாவது மூன்றாவது நிகழ்வு பயங்கரமான நிகழ்வு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தகர்க்கப்பட்டு ஒரு மலை பூமியில் இருக்க. மலைகள் பூமியை விட்டு இல்லாமலாக்கப்பட்ட என்ன நடக்கும்? இனி பூமி எங்க உறுதியா இருக்க போகுது? ஏன்னா பூமி கொஞ்சம் தானே, 70% தண்ணி தானே. மூன்றாவது நிகழ்வு சகோதரர்களே, இது ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு மணித்தியால விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ விவரமான விடயங்கள். 12ஐயும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஆயத்தை ஓதிட்டு போறேன். மூன்றாவது நிகழ்வு ஞாபகத்துல வச்சு கொள்ளணும் சகோதரர்களே. இவைகளை ஞாபகத்துல வச்சுதான் நாங்க வாழ்க்கையை தயாரிக்கும். மூன்றாவது நிகழ்வு மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு காலியாகும். நான்காவது நிகழ்வு இந்த மூணும் நடந்தா நாலாவது நடக்கும். எங்கள்கிட்ட உள்ள பொறுமதியான எல்லாவற்றையும் நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றாங்க. இந்த இடத்துல இஷார் என்ன தெரியுமா? அந்த காலத்துல மக்காவுல பொறுமதியான அவங்களோட வஸ்து ஒட்டகம். அதுவும் வயிற்றில குட்டிய சுமந்த ஒட்டகம். அது அப்படி கவனிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இஷார் அதை கூட கவனிக்காம விட்டுருவீங்க.